வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.14ல first sum பார்க்க போறோம். The sum of a two-digit number and the number formed by interchanging the digits is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sum of the digits of the first number. Find the first number. அதாவது ஓர் ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களையும் மாற்றுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் 110 கிடைக்கும். கொடுக்கப்பட்ட அந்த ஈரிலக்க எண்ணிலிருந்து 10 கழித்தால் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதலின் 5 மடங்கை விட 4 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கங்கறத தெளிவா லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சமன்பாடுகளாக அதாவது ஈக்குவேஷன்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் சால்வ் பண்றது ஈஸி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும் என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வேரியபிளா எடுத்துக்கணும், மாறியாக எடுத்துக்கணும். நமக்கு பாருங்க find the two digit number, அந்த ஈரிலக்க எண்ணை கண்டுபிடி அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ let the two digit number be xy, ரெண்டு இலக்கங்களை கொண்ட எண் அப்படிங்கிறதுனால xன்னு ஒரு இலக்கத்தையும் இன்னொரு இலக்கத்தை y, டூ டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால 2 digits இருக்கும் அப்படிங்கிறதுனால அது xy அப்படின்னு வச்சுட்டோம். அதே தமிழா இருந்தா ஈரிலக்க எண்ணை xy என்க அப்படின்னு. இப்போ ஒருவேளை இது 74 இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை 70 plus 4 அப்படின்னு பிளேஸ் வேல்யூஸ் வச்சு எழுதுவோம் இல்லைங்களா, இடமதிப்பை பொறுத்து எழுதுவோம். அப்போ இது எப்படி எழுதுவோம்னா 7 பெருக்கல் 10 தான் 70 plus 4 பெருக்கல் 1ன்னு 10ஆம் இடையும் 1ஆம் இடையும் இடமதிப்பை பொறுத்து அழகா பிரிச்சும் எழுதுறோம். அப்படி எழுதினா அதே இந்த இடத்துல xy இருந்துச்சுன்னா என்ன ஆகும், x into 10ன்னு எழுதுவோங்களா, plus y into 1ன்னு எழுதுவோமா, 10 into x 10x அப்படின்னு ஒரு y ன்னு எழுதி xy க்கு பதிலா 10x plus y ன்னு எழுதலாமா. சோ ஒரு 2 digit நம்பரை நம்ம இப்படி தான் எழுதுவோம் பிரிச்சு எழுதும்போது it is 10x plus y அப்படின்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா sum of the two digit number, ஒரு ஈரிலக்க எண்ணையும் அப்புறம் இந்த ஈரிலக்க எண் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 digit நம்பர் தான் திருப்பினா இன்டர்சேஞ்ச் பண்றது அப்படின்னா இப்போ 74ன்னு இருக்கிறத இப்படியே திருப்பி எழுதுனா 47ன்னு எழுதுவோமா, அந்த மாதிரி இப்படி திருப்பி எழுதுனா கிடைக்கக்கூடிய புதிய எண் பாருங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குது. இதையும் கூட்டினா 110 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் இடமாற்றம் பண்ணி எழுதிடலாம் பாருங்க. சோ நோ நம்பர் ஃபார்ம்டு பை இன்டர்சேஞ்சிங் xy திருப்பி எழுதுனா yx ன்னு கிடைக்கும். அதுவே தமிழ்ல ஈரிலக்க எண்ணை இடமாற்றம் செய்ய கிடைக்கும் புதிய எண் நமக்கு yx ன்னு எழுதிட்டோம். இதையும் இடமதிப்பு பொறுத்து எழுதிடலாம் பாருங்க. இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா 10y plus x அப்படின்னு எழுதலாமா, எழுதிட்டோம். என்ன சொல்லிருக்காங்கன்னா the sum of two digit number, இந்த ஈரிலக்க எண்ணையும் the number formed by interchanging the digits is 110. பாருங்க இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணது இதையும் கூட்டினா ரெண்டையும் கூட்டினா 110 கிடைக்கும் இருக்காங்க. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இதையே வச்சு கூட்டி பார்க்கலாம். xy plus yx ரெண்டையும் கூட்டினா 110 கிடைக்கும் இருக்காங்க. xy க்கு பதிலா 10x plus y னும் yx க்கு பதிலா 10y plus x ன்னு மாத்தி எழுதி சமம் 110 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு xy ஒண்ணா வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண முடியாது. உடனே அந்த இடமதிப்பை பொறுத்து பிரிச்சு எழுதி நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்க 10x ஒரு x கூட்டினா 11x, ஒரு y 10y கூட்டினா 11y, சோ 110. பாருங்க எல்லாமே 11ஆல் வகுப்படும். இதையும் 11ஆல் வகுக்கலாம், இதையும் 11ஆல் வகுக்கலாம், இதையும் 11ஆல் வகுக்கலாம். சோ டிவைட் பை 11 இப்படி போட்டோம்னா இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சைடுலயும் 11ஆல டிவைட் பண்ணணும், 11ஆல வகுக்கணும்னு அர்த்தம். இதை 11ஆல வகுத்தா x உம் இதை 11ஆல வகுத்தா y உம் இதை 11ஆல வகுத்தா 10ம்னு இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாடு நமக்கு கிடைச்சிச்சு. if 10 is subtracted from the first number, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், இதுல இருந்து 10ஐ கழித்தால் அப்படின்ட்டாங்க, கழிச்சிட்டோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க if 10 is subtracted from the first number, the new number நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய எண் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 more 4 அதிகம். எது மாதிரி 5 வாட்டி இந்த டிஜிட்ஸ் ஓட கூடுதல் 5x plus y ஓட, ஏன்னா xyங்கறத நம்பர் இதனோட டிஜிட்ஸ் ஓட அடிஷன் அப்படினா இத பிரிச்சு எழுதுறது.
இதுதான் இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்களின் கூடுதலின் 5 மடங்கை விட 4 அதிகம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ 5 மடங்கு இலக்கங்களின் கூடுதல் x plus y, அதன் 5 மடங்குங்கிறது 5 into x plus y, 4 அதிகம் அப்படின்னா plus 4ன்னு போடணும். 4 குறைவுனாங்கன்னா minus 4ன்னு போடணும். இங்க 4 அதிகம் இருக்காங்க, அதனால plus 4 போட்டோம். பாருங்க, இந்த x y-ய 10x plus y அப்படின்னு இடமதிப்பை பொறுத்து பிரிச்சு எழுதிடும். ஏன்னா இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால சால்வ் பண்ண முடியாதுன்னு பிளேஸ் வேல்யூ பொறுத்து பிரிச்சு எழுதிட்டோம். இங்க minus 10 is equal to 5x plus 5y plus 4 அப்படின்னு எழுதிட்டோம். x y எல்லாம் இடது பக்கமும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடும் கொண்டு போக போறோம். 10x minus 5x plus y minus 5y சமம். இந்த 4 இந்த minus 10 அங்க போய் plus 10 ஆகி 10x 5x போனா 5x, y ல 5y போனா minus 4y சமம் 14 அப்படின்னு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல பெருக்கிட்டோம்னா பாருங்க, இங்க +4 வரும், இங்க -4 வரும். ஸோ இந்த முதல் சமன்பாட்டை 4ஆல பெருக்கிறோம். ஸோ அதை இங்க குறிப்பிடுறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல் சமன்பாட்டை 4ஆல் பெருக்கிறேன் எழுதிட்டேன். ஸோ 4x plus 4y சமம் 40 அப்படின்னு இது தேர்ட் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கு, எலிமினேஷன் மெத்தட் இருக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மூணுல எதை வேணாலும் பயன்படுத்தலாம். நான் எலிமினேஷன் மெத்தட், அதாவது நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்வு செய்யறதுக்காக தான் இதை 4ஆல பெருக்கி போட்டுட்டேன். இப்போ பாருங்க, 4ஆல பெருக்கி போட்டுனா இது +4, இது -4, ரெண்டையும் கூட்டிட்டுனா y போயிடும். இப்போ இது 9x, இப்போ இது ரெண்டையும் கூட்டுறதுன்னா 54. ஸோ x equal to 54/9, 9 6 வாட்டின்னு x ஓட மதிப்பு 6ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணா y ஓட மதிப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால சப்ஸ்டியூட் x equal to 6 in equation 1, அதாவது x சமம் 6 என 1 பிரதியிட. அப்படின்னா பாருங்க, x plus y is equal to 10 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல x ஓட வேல்யூ நான் 6ன்னு போடும்போது 6 plus y சமம் 10. ஸோ y சமம் 10 minus 6 and y ஓட மதிப்பு 4. இப்போ என்னன்னா, therefore அந்த ஈரிலக்க எண், the 2-digit number, நமக்கு இதுதானே கண்டுபிடிக்கணும். x உம் y உம் வந்துச்சுன்னா அந்த 2-digit நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா? 2-digit number is xy ல x ஓட மதிப்பு 6, y ஓட மதிப்பு 4ன்னு நமக்கு 64 is the answer. அதே தமிழ் எழுதணும்னா, அந்த ஈரிலக்க எண் எவ்வளோ? 64 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும். Second sum, the sum of the numerator and denominator of a fraction is 12. If the denominator is increased by 3, the fraction becomes 1/2. Find the fraction. அதாவது ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் 12. அப்பின்னத்தின் பகுதியுடன் 3ஐ கூட்டினால் அதன் மதிப்பு 1/2 ஆகும் எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம தெளிவா கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம xy எடுத்துக்க போறோம். கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். நமக்கு அந்த பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால let the fraction be x/y. மேல ஒரு எண், கீழே ஒரு எண்ணா, தொகுதியில ஒரு எண்ணும் பகுதியில ஒரு எண்ணுமா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நியூமரேட்டர் x ஆகவும் டினாமினேட்டர் y ஆகவும் வச்சுட்டு அந்த fraction எழுதிட்டோம். ஸோ அந்த பின்னத்தை x/y என்க அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the sum of the numerator and denominator of the fraction is 12 அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கூட்டினா 12 கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது தொகுதியையும் பகுதியையும் கூட்டும் போது நமக்கு 12 கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு ஈஸியா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, முதல் சமன்பாடு. அடுத்து ரெண்டாவது சமன்பாடுக்கு என்ன இருக்காங்கன்னா, இந்த பின்னத்துல அதாவது இந்த ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர்ல 3 ஆட் பண்ணா, அதாவது பகுதியில 3ஐ கூட்டினால் இந்த மொத்த ஃபிராக்ஷனும் 1/2 மாறிடும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அந்த பின்னம் எதுன்னு கண்டுபிடின்னு இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் மேலே எந்த சேஞ்சும் கிடையாது, தொகுதியில எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் பகுதியில 3ஐ கூட்டினான்னு இருக்காங்க. இப்போ கீழே மட்டும் 3 ஆட் பண்ணிக்கணும் y கூட. ஈக்குவல் டு 1/2 அப்படி கூட்டினா 1/2 ஆகும் அப்படின்றதுனால ஈக்குவல் டு 1/2 போட்டோம்.
இப்போ பாருங்க இந்த 2 இங்க அனுப்பிச்சுக்கலாம், இந்த y plus 3 இங்க அனுப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 2x சமம் y plus 3 அப்படின்னு மாறிடும். இப்போ இடது பக்கம் மாறிகள் எல்லாம் வலது பக்கம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு வச்சுக்க போறோம். ஸோ 2x minus y is equal to 3 அப்படின்றது இது செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்க இது முதல் சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. நாம நீக்கல் முறையை பயன்படுத்தி இதை சால்வ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றேன். இதை கீழே எடுத்து போட போறேன். x plus y is equal to 12 அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா இதனுடைய y கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க சமமா இருக்கு இல்லையா, அப்புறம் குறிகளும் வேறு வேறா இருக்கு, கூட்டினா y போயிடும். அதனால நான் வந்து எலிமினேஷன் மெத்தட்ல பாருங்க இதை ரெண்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் முதல் சமன்பாட்டையும் கூட்டுகிறேன். கூட்டும் போது y போயிடுச்சு. அப்ப இது 3x சமம் 15 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்டூவா இருக்கிற 3ஐ வலது பக்கம் வகுத்தலாக அனுப்ப போறோம். அனுப்பிச்சிட்டோம். ஸோ 3 5 வாட்டி அப்படின்னும் x equal to 5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ y கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் x equal to 5 in equation 1 முதல் சமன்பாட்டில் பிரதியிட நமக்கு y மதிப்பு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ x சமம் 5 என 1 பிரதியிட. இதுதான் ஃபர்ஸ்ட் சமன்பாடு. x plus y is equal to 12 இருக்கு. இதுல x க்கு பதிலா 5 போட்டோம்னா 5 plus y is equal to 12 and y is equal to 12 ல இருந்து 5 கழிச்சா நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையானது இந்த ஃபிராக்ஷன் பின்னம். therefore the fractioners அப்படின்னு மேல x மதிப்பும் நியூமரேட்டர்ல x மதிப்பும் 5 டினாமினேட்டர்ல y மதிப்பும் எழுதிட்டோம். அதாவது அந்த பின்னம் 5/7 அப்படின்னு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும். Third question, ABCD is a cyclic quadrilateral such that angle A is 4y plus 20 degree, angle B is 3y minus 5 degree, angle C is 4x degree and angle D is 7x minus 5 degree. Find the four angles. அதாவது ABCD என்ற வட்ட நாற்கரத்தில் கோணம் A 4y plus 20 டிகிரி, கோணம் B 3y minus 5 டிகிரி, கோணம் C 4x மற்றும் கோணம் D 7x minus 5 டிகிரி எனில் அந்த நான்கு கோணங்களையும் காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு வட்ட நாற்கரம், ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். இதுல நமக்கு A B C D ன்னு 4 ஆங்கிள்ஸும் நமக்கு வேரியபிள்ஸா கொடுத்திருக்காங்க. நான்கு கோணங்களும் மாறிகளோடு கூடிய எண்களாக ஒரு பாருங்க இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸா கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கோணமும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் பாருங்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன குவாட்ரிலேட்டரல் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்டரி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோணம் ஏவையும் இதனுடைய பாருங்க இந்த ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் ஆங்கிள் இதுதானே ஆங்கிள் சி, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இரு கோணங்களின் கூடுதல் 180 இருந்தால் அதை மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்கள் எப்பொழுதுமே மிகை நிரப்பியாக இருக்கும். அப்பனா ஏவையும் சியையும் கூட்டினா 180, பியையும் டியையும் கூட்டினா 180 அப்படின்னு சொல்லிட்டு when the sum of the angles are 180 degree then that two angles are called supplementary. அப்படி பார்க்கும்போது நமக்கு எதிரெதிர் கோணங்கள் வந்து opposite angles are supplementary in cyclic quadrilateral. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம x and y யோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆங்கிளோட வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதாவது இதுல இருக்கக்கூடிய மாறிகளின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கோணம் A B C D ன்னு நான்கு கோணங்களையும் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஆங்கிள் C A and C. ஆங்கிள் A வந்து 4y plus 20 அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்புறம் ஆங்கிள் C கோணம் C வந்து 4x சமம். இது ரெண்டையும் பாருங்க இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் ஆங்கிள் A இது ஃபுல்லா ஆங்கிள் C இது ஃபுல்லா இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். 4x plus 4y ன்னு வேரியபிள்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடுல அதாவது மாறிகள் மட்டும் இடது பக்கமும் வலது பக்கம் இந்த மாறிலி உறுப்பு கான்ஸ்டன்ட் டேர்மை கொண்டு போயிடும். +20 ரைட் சைடு போனா -20 மாறிடுச்சு. இப்போ 4x
பிளஸ் 4y சமம் 160 ஆயிடுச்சுங்களா. சோ இந்த சமன்பாடு முழுவதும் 4 ஆல வகுக்கலாமா, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் 4 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ இத 4 ஆல டிவைட் பண்ணா x, இத 4 ஆல வகுத்தா y மட்டும், இத 4 ஆல வகுத்தா 40 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டாவது எடுத்துக்க போறோம். கோணம் B பிளஸ் கோணம் D சமம் 180 அப்படின்றத இத எடுத்துக்க போறோம். பாருங்க 3y minus 5 plus D என்ன அப்படின்னா 7x plus 5 is equal to 180 அப்படின்னு கோணம் B யோட மதிப்பும் கோணம் D யோட மதிப்பும் நாம இங்க பிரதியிட்டுட்டோம். So substitution of angle B and D போட்டாச்சு. பாருங்க 7x யும் plus 3y மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இந்த plus 5 க்கும் minus 5 க்கும் போயிட்டு நமக்கு ரைட் சைடுல 180 மட்டும் இருக்கு. இது செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்க இது முதல் சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு அப்படின்னு இருக்கு. நம்ம இது ரெண்டையும் நீக்கல் முறையில தீர்வு செஞ்சுக்கலாம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல y ஐ எலிமினேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறோம். அப்ப இது 3y இருக்க மாதிரி இந்த சமன்பாடு ஒன்னாவது சமன்பாடு 3 ஆல பெருக்கணும்னா இதுவும் 3y ஆயிடும் இல்லைங்களா. அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் into 3 நமக்கு 3x plus 3y is equal to பாருங்க 3 4s are 12 நமக்கு 120 கிடைக்கும். இத தேர்ட் ஈக்குவேஷனா வெச்சுக்கிறோம். இப்போ என்னன்னா கரெக்ட் சைனா இருக்கு. அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாதான் இந்த y எலிமினேட் ஆகும். அதனால இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ்னு இதை எலிமினேட் பண்றோம். 7ல 3 போச்சுனா 4x, 180ல 120 போச்சுனா 60ன்னு கிடைக்கும். சோ x equal to 60/4 and it is 15 அப்படினு கிடைக்குது. x ஓட மதிப்பு 15 அப்படினும் y ஓட மதிப்பை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா சோ 15 plus y is equal to 40. அப்ப y is equal to 40 minus 15 and y is 25 அப்படினு x ஓட மதிப்பு 15, y ஓட மதிப்பு 25 அப்படினு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல a b c d ல இதனோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா கோணம் a b c d ன்னு நாலும் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் a எடுத்துக்கிறோம். a க்கு என்ன இருக்கு அப்படினா 4y plus 20 இருக்கு. y யோட வேல்யூ நாம 25 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா. 4 into 25 plus 20. சோ இங்க 100ம் அது 20ம் சேர்ந்து நமக்கு 120 அப்படினு கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல டிகிரிஸ் இருக்கு. பாருங்க இந்த சோ இது 120 டிகிரி. கோணம் A ஓட மதிப்பு 120 டிகிரி அப்படினு கிடைக்குது. அடுத்து ஆங்கிள் B கண்டுபிடிக்க போறோம். ஆங்கிள் B வந்து 3y minus 5 அப்படினு இருக்கு. இங்கேயும் நமக்கு y யோட வேல்யூ 25. சோ 75 minus 5 நமக்கு பாருங்க இது 75 minus 5 சமம் 70 டிகிரி அப்படினு இந்த கோணம் B கிடைச்சிருச்சு. 70 டிகிரி. அதுக்கு அப்புறம் ஆங்கிள் C வேணும் அப்படினா 4x டிகிரி. அப்போ நமக்கு 4 into x ஓட மதிப்பு 15. பாத்தீங்கன்னா 60 ன்னு கிடைக்குமா. சோ 60 டிகிரி. எது ஆங்கிள் C is 60 டிகிரி அப்படினு கிடைச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் ஃபைனலா ஆங்கிள் D கோணம் D கண்டுபிடிக்க போறோம். ஆங்கிள் D என்ன அப்படினா 7x plus 5. பாருங்க அப்போ 7 x ஓட வேல்யூ 15 plus 5. 15 7 வாட்டி நமக்கு 105ங்களா. சோ 105 கூட 5 கூட்டினா 110 ன்னு கிடைக்குமா. சோ 110 டிகிரி. ஆங்கிள் D is 110 டிகிரி அப்படினு கிடைச்சிருச்சு. சோ ஆங்கிள் A 120 டிகிரி, ஆங்கிள் B 70 டிகிரி, ஆங்கிள் C 60 டிகிரி and ஆங்கிள் D 110 டிகிரி அப்படினு இந்த क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும்.